இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் ஒரு பெரிய கவுன்சிலிங் மாதிரி தெரியாது. இப்போ நடக்க போது பார்த்தீங்களா 2வது ரவுண்டு கவுன்சிலிங்கு, அதுதான் உண்மையான கவுன்சிலிங்கு. காரணம் என்னன்னா, இந்த 2வது ரவுண்டில் மட்டும் 98,565 பேர் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போகிறாங்க. அதில் 7.5 ரிசர்வேஷன் அரசு பள்ளியில் படித்தவங்க ஒரு 16,259 பேர் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போகிறாங்க. இந்த 16,259 அரசு பள்ளியில் படித்த 7.5 ரிசர்வேஷன் மாணவர்கள் 2 சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போகிறாங்க. 2 பேரா மாமி? மற்ற மாணவர்கள் வெறும் ஒரே ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் தான் பண்ண போகிறாங்க. ஸோ கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு ரவுண்டுங்க இந்த ரவுண்டு. கொஞ்சம் சிக்கலான ஒரு ரவுண்டுன்னு சொல்லலாம். யாருக்கு சிக்கலான ரவுண்டுனா, இதில் பல பேர் போய் அட்மிஷன் போட்டிருப்பான் காலேஜில், அவன் மறுபடியும் இங்கே ஒரு சிக்கலை கொடுப்பான் நம்ம எல்லாத்துலையுமே. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஸோ இந்த ரவுண்டில் நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ராஜதந்திரமாக யோசிக்கணும். நாட்டலாட்டர் வர்றதுலேருந்து தப்பிக்கணும். நம்ம வீட்டில் பணம் எவ்வளோ கட்ட முடியுமோ அந்த மாதிரியான கல்லூரியை மட்டும்தான் நம்ம சாய்ஸில் வைக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இதை தாண்டி சொல்ல போனால் இந்த ரவுண்டில் நீங்கள் என்னென்ன மாதிரியெல்லாம் டிப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொன்னேன் பார்த்தீங்களா, காலேஜ் போய் சேர்ந்துருக்கான் பார்த்தீங்களா, அவன் எல்லாமே நமக்கு ஒரு பிரச்சனையாக மாற போகிறான். இந்த வருஷம் இந்த +2 ரிசல்ட் வந்த அந்த நாள்ல இருந்து பல பேர் போய் அட்மிஷன் போட்டான். அந்த பையன் எல்லாம் அப்படியே திரும்ப போறான் இங்க. அதுதான் பெரிய சிக்கலா மாறப்போகுது இந்த 2வது ரவுண்டு. இது இந்த வருஷம் இல்லைங்க, வருஷம் நடக்குது. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்றேன், பணம் மிகப்பெரிய பிரச்சனைங்க 2வது ரவுண்டுக்கு. நீங்க அரசு சார்ந்த கல்லூரிகள் ஒரு 38 கல்லூரிகள் இருக்கு. அதுக்கு போகிற இடம் யோசிக்கவே வேணாம், அதில் கவலையே பட வேணாம். சீட்டு கிடைச்சிச்சுனாவே நமக்கு சந்தோஷம் தான். ஃபீஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பார்த்து தான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரைவேட் காலேஜ்லாம் போகிற மாதிரி இருந்தால் போட்டி கடுமையான போட்டியான்னு கேட்டிங்க, கடுமையான போட்டியெல்லாம் கிடையாது. கொஞ்சம் நீங்கள் நல்லா சிந்திச்சிங்கன்னா கரெக்டாக நீங்கள் சூப்பராக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிடலாம். உங்கள் கட்டாப் ரொம்ப பின்னாடி கூட இருக்கலாம். ஜென்ரல் ரேங்கின் அடிப்படையில் கிட்டத்தட்ட உங்களுக்கு 39,146 ஜென்ரல் ரேங்க்லேருந்து 1,37,710 ஜென்ரல் ரேங்க் வரைக்கும் இருக்கிறவங்க அதாவது இந்த 2வது ரவுண்டில் ஜூலை 26, 27, 28 இந்த 3 நாள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போகிறாங்க. 7.5 ரிசர்வேஷன் பார்த்தீங்களா, 6ஆவதுலேருந்து 12 வரைக்கும் அரசு பள்ளியில் படித்தவங்க, அவங்களில் பார்த்தீங்கன்னா 2,663 அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் ரேங்க்லேருந்து 18,921 கவர்மெண்ட் ஸ்கூல் ரேங்க் வரைக்கும் இருக்கிறவங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போனாங்க ஜூலை 26, 27, 28 அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும். 7.5 2 சாய்ஸ் ஃபில்லிங், மற்றவங்க எல்லாம் ஒரே ஒரு சாய்ஸ் ஃபில்லிங். ஒட்டு மொத்தம் அந்த 2வது ரவுண்டில் 98,565 பேர் இருக்காங்க. அதில் 7.5ல டோட்டலாக எவ்வளோ பேர் இருக்காங்க 2வது ரவுண்டில்? 16,259 பேர். ஒருவேளை 7.5லேயே எல்லாருக்கும் சீட்டு கிடைச்சிருக்கு பண்ணிட்டீங்கன்னா கட்டாயம் கிடைக்கும். இந்த ஜென்ரலில் 170லேருந்து 178 கட் ஆஃபுக்குள்ள மட்டும் 23,932 பேர் இருக்காங்க. 160லேருந்து 169க்குள்ள 28,070 பேர் இருக்காங்க. 150லேருந்து 159க்குள்ள 28,389 பேர் இருக்காங்க. 143 கட் ஆஃப்லேருந்து 149க்குள்ள 18,173 பேர் இருக்காங்க. இதில் பார்த்துக்குங்க மாணவர்களே, இந்த 143லேருந்து 149 வரைக்கெல்லாம் இருக்கிறவங்க உங்களுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பாருங்க. இந்த முன்னாடி உள்ளவங்களுக்கெல்லாம் சீட்டை கொடுத்துட்டு தான் உங்களுக்கு கொடுக்கும். அப்போ நான் யாரையும் பயமுறுத்தலை, இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்கிறேன் ஜென்ரலில். அப்படியே 7.5ல பார்ப்போம். 170 கட் ஆஃப்லேருந்து 178 அந்த கட் ஆஃபுக்குள்ள 2,770 பேர் இருக்காங்க. 160 கட் ஆஃப்லேருந்து 169க்குள்ள 4,323 பேர் இருக்காங்க. 150 கட் ஆஃப்லேருந்து 159க்குள்ள 5,296 பேர் இருக்காங்க. 143லேருந்து 149க்குள்ள 3,870 பேர் இருக்காங்க. இதுதான் 7.5ஓட ரிப்போர்ட். இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், நமக்கு முன்னாடி எவ்வளோ பேர் இருக்காங்க. இவங்க மட்டும் இல்லை, இன்னொரு பெரிய பிரச்சனை நமக்கு காத்திருக்கு. என்ன தெரியுமா? 1வது ரவுண்ட்லேருந்து இங்கே வருவா, அவனுக்கு ஃபஸ்ட்டு சீட்டை கொடுத்துட்டு தான் அடுத்து நமக்கு சீட்டை கம்ப்யூட்டர் கொடுக்கும். இருக்காங்க, இவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, பசங்க இவ்வளோ பேர் இருக்காங்க. பட் ஆனால் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா பல பேர் போய் அட்மிஷன் போட்டாங்க, மறுபடியும் அவன் கவுன்சிலிங்க்கு வருவான். அதுதான் பிரச்சனை.
ஆனால் அவன் வந்தானா அவனுக்கு நிறைய சிக்கல் இருக்கு. என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானயா. அவன் கட்டின பணம் எல்லாமே போயிடும். அதனால இதுல போட்டி இவ்வளவு இருக்குங்கிறத உங்களுக்கு கண்டு முன்னாடி காட்டணுங்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். இங்க பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த 143 இருந்து 149க்கு முன்னாடியே பாருங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அப்ப நாங்க என்ன சார் பண்ணணும்? இந்த 7.5 ரிசர்வேஷன்லாம் யோசிக்கவே விட எல்லாருக்குமே சீட்டு கிடைச்சிடும். இவங்க என்ன பண்ணணும்னா இந்த 7.5 ரிசர்வேஷன்லாம் குறைந்தது. ஆனால் இந்த 7.5 ரிசர்வேஷனுக்கு இன்னொன்று சொல்ல வர 2 சாய்ஸ் ஃபில்லிங் கட்டாயமாக பண்ணணும். 2 சாய்ஸ் ஃபில்லிங் இந்த பசங்க பண்ணலை, ஏமாற்றமே உங்களுக்கு மிச்சம். ஜென்ரல்லையும் பண்ணுங்க, 7.5லையும் பண்ணுங்க. யாரும் இந்த 7.5 பசங்க 2லையும் பண்ணிட்டீங்கன்னா 2லையும் சீட்டு கிடைக்கும். 1ல் 7.5ல கிடைக்கணும்னா கூட ஜென்ரலில் கிடைச்சிரும். இங்கே 7.5 நம்பிக்கிட்டே இருக்க தேவையில்ல. ஒருவேளை அங்கிட்டு கிடைக்கணும்னா இங்கிட்டு கிடைச்சிரும். ஏன்னா 7.5 சீட்டு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குங்கிறனால அதனால பார்த்துங்க. அதில் ஒட்டுமொத்தமாகவே 7.5ல தமிழ்நாட்டில் ஒரு 14,000 சீட்டு தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஆல்ரெடி 1வது ரவுண்ட்லேயே ஒரு 2,000 சீட்டு முடிஞ்சிருச்சு. 2,300 சீட்டு கிட்ட 2,000 சீட்டு முடிஞ்சிருச்சு வச்சுக்கிறோம். பேலன்ஸ் இருக்கக்கூடிய சீட் தான். அது போக போக கல்லூரியுடைய தரம் இந்த 7.5ல உள்ளவங்க வெறும் அட்டானமஸ் காலேஜாக சூஸ் பண்ணிடுங்க. அதெல்லாம் ஓரளவுக்கு அட்டானமஸ்லாம் நல்லா தான் இருக்குது. அதனால எல்லா அட்டானமஸ் காலேஜையும் சாய்ஸில் வச்சுங்க. ஒரு காலேஜ் மிஸ் பண்ணக்கூடாது. தமிழ்நாட்டில் 150 காலேஜ் இருக்கு அட்டானமஸ் காலேஜ். எல்லாத்தையும் 4 வருஷம் ஃபுல் ஃப்ரீ. இந்த பொதுவான மாணவர்களுக்கு என்னுடைய அட்வைஸ் என்னன்னா, இவங்க என்ன பண்ணணும் தெரியுமா? குறைந்தது எல்லாமே 200 250 சாய்ஸாக வைக்கணும். சார் சாய்ஸ் வைக்கிறேன் சார், நான் ஒரு காலேஜில் ஒரு கோர்ஸ் சிஎஸ்சி ஐடி ஏடிஎஸ் ஏஎம்எல் சைபர் செக்யூரிட்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஸ்னஸ் சிஸ்டம் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்சஸே தமிழ்நாட்டில் 20 கோர்ஸ் இருக்கு. இசிஇ ட்ரிபிள்இ விஎல்எஸ்ஐ டிசைனு மெக்கானிக்கல் ட்ரிபிள்இ இதே மெக்கானிக்கல் மெக்கட்ரானிக்ஸு சிவில் இன்ஜினியரிங்கு பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பயோடெக்னாலஜிங்க கெமிக்கல் இன்ஜினியரிங் ஃபுட் டெக்னாலஜி இந்த மாதிரி அவ்வளோ கோர்ஸ் புட்டிக்கிறது. தயவு செய்து எல்லாமே நல்ல காலேஜ் மட்டும் படிக்கணும் சார் அப்படின்னா கோர்ஸையே விட்டுரு. ஓரளவுக்கு கோர்ஸை பாரு. பட் ஆனால் பெருசாக நீ இதுதான் படிப்பேன்னா வேலைக்கு ஆகுது. 2வது ரவுண்டில் பார்த்தீங்கன்னா அந்த 1வது ரவுண்டு பசங்களே இங்கே வர்றனால அவனுக்கு சீட்டை கொடுத்துட்டு தான் நமக்கு கொடுக்கும். எப்படி தான் சார் சீட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நமக்கு அந்த கம்ப்யூட்டர் கொடுக்குது. நீங்கள் காலேஜெல்லாம் ஆர்டராக வச்சிடுறீங்க, நமக்கு எப்படி சார் அந்த கம்ப்யூட்டர் சீட்டை கொடுக்குதுன்னா இப்போ தான் நான் கவனமாக சொல்கிறத புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு ஜென்ரல் ரேங்க்னு ஒன்று வந்திருக்கு தெரியுமா? ஜென்ரல் ரேங்க்கு. உங்களுடைய ஜென்ரல் ரேங்கை இப்போ நானும் நீங்களும் சாய்ஸ் லிங்க் பண்ணுறீங்க. என்னுடைய வீடியோ பார்த்துருக்கீங்களா நீங்கள் எங்கேயோ? இப்போ நீங்களும் நானும் பண்ணுறோம் சாய்ஸ் பிள்ளை. நீங்களும் வைக்கிறீங்க சாய்ஸில், நானும் வைக்கிறேன். என்னுடைய ஜென்ரல் ரேங்க்கில் நான் வச்ச சாய்ஸில் நீங்களும் வச்சுருக்கீங்க. என்னுடைய ஜென்ரல் ரேங்க்கு ஒரு 50,000 ரேங்க்கு, உங்களுடைய ஜென்ரல் ரேங்க்கு 55,000 ரேங்க். எனக்கு தான் அந்த சீட்டு கிடைக்கும். யாருடைய ஜென்ரல் ரேங்க்கு முன்னாடி இருக்கோ அவங்களுக்கு சீட்டை கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் உள்ள ரேங்க்குக்கு சீட்டை அந்த கம்ப்யூட்டர் அலாட் பண்ணும். இது பொதுவான அந்த ஜென்ரலுக்கு 7.5 ரிசர்வேஷனில் இருக்குது பார்த்தீங்களா? அரசு பள்ளியில் படிச்சுட்டு வராங்கள அந்த இலவச ஜீப்பு, அதுக்கு அவங்களோட அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் ரேங்க் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ என்னுடைய கவர்மெண்ட் ஸ்கூல் ரேங்க்கு ஒரு 10,000னா உங்களுடைய கவர்மெண்ட் ஸ்கூல் ரேங்க்கு ஒரு 11,000 ரேங்க்னா 10,000 ரேங்க் எனக்கு சீட்டை கொடுத்துட்டு தான் உங்களுக்கு கொடுப்போம். ஸோ அதனால் உங்களுடைய ஜென்ரல் ரேங்கை பார்க்கும். 7.5னா கவர்மெண்ட் ஸ்கூல் ரேங்கை பார்க்கும். இதை பார்த்து தான் கம்ப்யூட்டர் யாருடைய ரேங்க் முன்னாடி இருக்கோ அவங்களுக்கு சீட்டு. மற்ற மாணவர்கள் பின்னாடி உள்ளவங்களுக்கு கிடையாது. போக 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 அப்படியே பார்த்துட்டே வரும். அப்படி தான் பார்த்து உங்களுக்கு ஒரு சீட்டை அலாட் பண்ணும். ஒரே ஒரு சீட்டு தான் கிடைக்கும். இன்னும் இதே மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்டில் தென் சைனிங் ஆஃப் காலேஜ் ஜோஸ் தமிழ்.